Hey, what's up guys? Welcome back to my channel SKDT Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி pencil art effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டுட்டோரியல். Picsartல ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ உங்கள் இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த பென்சில் ஆர்ட் எஃபெக்ட்டுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் என்ன இமேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள். தென் டூல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டில் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை 20க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 45 to 50க்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நிறைய கிளாரிட்டி இருக்குது இமேஜில். தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைலைட் ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட்டை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஷேடோ ஒரு 15 to 20க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களோட இமேஜ் எப்படி இருக்குன்னா நல்லா கான்ட்ராஸ்ட் அண்ட் கிளாரிட்டியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் பிளர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிளர்ன்ற ஆப்ஷனை ஃபஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கோ, அதை செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கோ, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பெயிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் லைட்டாக பெயிண்ட் கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக அந்த பிம்பிள்ஸ் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிம்பிள்லாம் போயிட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட இமேஜ். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரியுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், எல்லா டூலுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அது இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபுல்லாக பிளர் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் இப்போ ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபேஸில் வந்து ரொம்ப பிளர் எஃபெக்ட் இருந்தால் நீங்கள் பிளரோட அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாகவும் ஆக்கிக்கலாம். இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீழே நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் எஃபெக்ட்ஸ்னு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஹெச்டிஆர் எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டாப்பில் உங்களுக்கு எரேசர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ரொம்ப ஹார்டாக தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் நம்மளோட ஹேருக்கு மட்டும்தான் மெயினாக தேவை. அப்போ தான் நம்ம பென்சில் எஃபெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். தென் அகைன் பெயிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதோட ஹார்ட்னஸ் ஒப்பாசிட்டியும் நல்லா கம்மி பண்ணிவிட்டு தென் லைட்டாக வந்து அந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் வந்து ஃபேஸில் மட்டும் கொடுங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மட்டும் எடிட் பண்ணல, மற்ற எல்லா ஆப்புமே யூஸ் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மேலே தேர்டாக உங்களுக்கு மர்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆர்டிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கலர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் லைட்டாக அந்த பென்சில் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். தென் உங்களுக்கு வந்து லைட்டாக வேணும்னா நீங்கள் ஃபேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், அப்போ தான் நம்மளுக்கு பென்சில் எஃபெக்ட் வந்து கரெக்டாக கொடுக்கும். அண்ட் கான்ட்ராஸ்ட்டை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும். தென் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்லாம் போயிட்டு நம்மளோட ஃபேஸ் அந்த பென்சில் எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் ஆகிடும். தென் பிரைட்னஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. தென் அகைன் டாப்பில் உங்களுக்கு மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டரை வந்து உடனே ஆட் பண்ணிக்கலாம். தென் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன் நம்ம இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம பென்சில் ஆர்ட்லாம் நம்ம பேப்பரில் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேட் வந்து நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், ரொம்ப ஈஸியான எடிட். அண்ட் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் என்ன இமேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பென்சில் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் இமேஜ்க்கு நீங்கள் பார்டர் கூட போட்டுக்கலாம். தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அவுட்டர் அண்ட் இன்னருன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவுட்டர்னால் நம்மளுக்கு வந்து அவுட் பார்டர் கொடுக்கும், இன்னர்னால் இன்னில் உங்களுக்கு பார்டர் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. And that's it guys, thanks for watching this video. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் and share with your friends. Next day next video பார்ப்போம்.